அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் மோடில் அகாடமிக் இயர் 2025க்கான அட்மிஷன் ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 10. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் கமெண்டில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த அப்ளை ப்ராசஸை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது, டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, ஸ்டடி மெட்டீரியல் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க, அசைன்மெண்ட் பற்றியான டீடைல்ஸ், அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதோடைய டீடைல், அடுத்தது பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ் இதோடைய டீடைல், இதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். எக்ஸாம் பற்றியும் ரிசல்ட் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டி கோர்சஸ்க்கு யூஜிசி டெப் அப்ரூவல் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அழகப்பாவில் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற யூஜி பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த கோர்ஸ் எல்லாம் ரெகுலராக படிக்கிற கோர்சஸ்க்கு ஈக்குவலா அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலன் தான். யூஜிசி இதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த அப்ரூவல். இதில் என்ன சொல்லியிருக்காங்க யூஜிசி அப்படின்னா, டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற யூஜி பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே ரெகுலராக படிக்கிற யூஜி பிஜி டிப்ளமா கோர்சஸ்க்கு ஈக்குவலன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்னு பேர். இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்தர் ஸ்டடிக்கு எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக இது தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். இப்போ அகாடமிக் இயர் 2025க்கான என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். யூஜியை பொறுத்த வரைக்கும் பிஎட், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிபிஏ, பிகாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். யூஜியை பொறுத்த வரைக்கும் டூரேஷன் வந்து 3 இயர்ஸ். எலிஜிபிலிட்டி பாஸ் இன் ஹெச்எஸ்சி, அதாவது +2, இல்லாட்டினா 3 இயர் டிப்ளமா படிச்சிருக்கணும், இல்லாட்டினா 2 இயர் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்தது என்னென்ன பிஜி கோர்ஸுக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி சுவாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, மாஸ்டர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது 1 இயர் கோர்ஸ். இது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்சிஏ, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்பிஏ, எம்காம். பிஜி கோர்ஸுக்கு டூரேஷன் 2 இயர்ஸ். எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு யூஜி பண்ணியிருக்கணும். நீங்கள் கோர்சஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிள் இருக்கும். இதில் ஸ்டார் போட்டது பார்த்தீங்களா, இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மீடியத்திலுமே இருக்கும். அடுத்தது என்னென்ன டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, மான்ஸ்டரி எஜுகேஷன். டிப்ளமாவுக்கு டூரேஷன் 1 இயர். எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு +2. அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி தமிழ் மீடியம் ஒன்லி, சி ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஜெண்டர் ஸ்டடீஸ், ஜிஎஸ்டி, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், வெப் டிசைனிங். சர்டிஃபிகேட் கோர்ஸோட டூரேஷன் 6 மந்த்து. எலிஜிபிலிட்டி உங்களுக்கு +2. இந்த கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 10. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 2024-25க்கானது. இதில் என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிள், எவ்வளோ ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2025ல் சில கோர்சஸ் கிடையாது, மற்றபடி அதே கோர்சஸ் தான் இருக்குது இதுலேயும். ஆனால் ஃபீஸ் வந்து இது 2024-25க்கான ஃபீஸு ஆல்மோஸ்ட் இப்பயும் அதே தான் இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிங்க. எல்லா யூஜி கோர்ஸுக்குமே ஒரே அமௌண்ட் ஃபீஸ் கிடையாது. சில கோர்சஸ்க்கு வந்து யூஜிக்கு 2500 கொடுத்துருக்காங்க. அதே பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து 4400 கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 8300 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஏல கூட மாஸ்டர் டிகிரியில் கூட 5000 கொடுத்துருக்காங்க. சில கோர்சஸ்க்கு வந்து 11000 கொடுத்துருக்காங்க, சில கோர்சஸ்க்கு வந்து 14000 கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் 20000 கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இது லாஸ்ட் இயர்க்கானது. இந்த டைமும் ஆல்மோஸ்ட் இதே ஃபீஸ் தான் இருக்கும். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏல்டு பர்சனுக்கு 100% உங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க.
ஆல்ரெடி நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில் யூஜியோ பிஜியோ பண்ணி இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% கன்செஷன் கொடுப்பாங்க. அடுத்தது அட்மிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு பிறகு அப்ளை பண்ணணும். இதுக்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நியூ கேண்டிடேட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா இந்த அப்ளை இதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு ஏபிசி ஐடி டெப் ஐடி இது ரெண்டையும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்து டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண பிறகு நீங்கள் என்ன கோர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். அதாவது யூஜியா பிஜியா இல்லை டிப்ளமா இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸா எந்த கோர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது உங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில்அப் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜிஇ பிஎன்ஜி இந்த இமேஜில் தான் இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதோடைய சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா விட்த் வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்கணும், ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சஸ் இருக்கணும். அது ஸ்கேன் பண்ண பிறகு அதோட சைஸ் வந்து 1.5 MB இருக்கணும். அடுத்தது உங்கள் சிக்னேச்சர் இதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 500 KB அதுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்து 10th மார்க் ஷீட்டு, அடுத்தது +2 மார்க் ஷீட்டு இல்லை டிப்ளமா இல்லைன்னா ஐடிஐ மார்க் ஷீட் வேணும். பிஜி படிக்கிறவனுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் 4 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது ஆதார் கார்டு, அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சிங்கன்னா அதையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லாட்டா நெட் பேங்கிங் மூலம் நீங்கள் பே பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். எப்படி வரும் அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு SMS வரும் இல்லைன்னா இமெயில் வரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த சென்டர் கொடுத்தீங்களோ அங்கே போய் நீங்கள் உங்கள் அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போகும்போது நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், டியூஷன் ஃபீஸும் எடுத்துகிட்டு போகணும். போய் உங்கள் அட்மிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகப்பா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் சென்டர் எது அப்படின்னா யூனிவர்சிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது காரைக்குடி அந்த சென்டர் தான் மெயின் சென்டர். அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னு LCS, இது எங்கெங்க இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ், அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ளது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 சென்டர் இருக்குது. எந்தெந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே யார் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அவங்க கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4 சென்டர் இருக்குது, அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்ஸில் உள்ள கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்களா, இந்த கோஆர்டினேட்டர்ஸ்லாம் அப்பப்போ மாறிட்டு இருப்பாங்க. அதனால் இது வந்து நீங்கள் அப்டேட்டாக வச்சுருங்க. நீங்கள் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் எந்த சென்டர் கொடுத்தீங்களோ அந்த சென்டர் தான் காண்டாக்ட் பண்ணணும். இந்த சென்டரில் உங்கள் அட்மிஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. ஸ்டடி மெட்டீரியலில் அங்கே தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சென்டரில் உங்கள் அட்மிஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. ஸ்டடி மெட்டீரியலில் அங்கே தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டரில் அன்னைக்கே மேக்ஸிமம் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. மற்ற சென்டரில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அன்னைக்கு போய் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் போஸ்டர்லையும் அனுப்புவாங்க. உங்களுக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும், அதாவது பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் எந்த சென்டர் கொடுத்துருந்தீங்களோ அந்த சென்டரில் தான் நடக்கும். தியரி சப்ஜெக்ட் மட்டும் உள்ளவங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 60 to 64 ஹவர்ஸ், அதாவது ஒரு செமஸ்டருக்கு 60 to 64 ஹவர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ப்ராக்டிக்கல் கிளாஸும் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா தியரியை பொறுத்த வரைக்கும் 48 ஹவரும், ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 120 ஹவரும் இருக்கும். இந்த கிளாஸஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர், நவம்பர் இந்த மந்த் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது லேப் இருந்துச்சு, அதாவது கெமிஸ்ட்ரி லேபு இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபு இந்த மாதிரி லேப் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே நடக்கும் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் சென்டரில் மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. தியரியை பொறுத்த வரைக்கும் 75 மார்க்கு, அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்கு. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கோர்ஸை டிபெண்ட் பண்ணி 1லேருந்து 4 அசைன்மெண்ட் வரைக்கும் இருக்கும். என்னென்ன அசைன்மெண்ட் எழுதுறது அப்படின்னு உங்க சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க தான் கொடுப்பாங்க என்னென்ன அசைன்மெண்ட் எழுதுறது, எப்படி எழுதுறது, எதுக்குள்ள சப்மிட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் டிசம்பர் 15க்குள்ள சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸை பொறுத்த வரைக்கும் 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் லாஸ்ட் வீக்ல எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அதுல சென்டர் நேம் கேட்பாங்க, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதுல சாய்ஸ் கொடுக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றாங்களோ, அதாவது எக்ஸாமுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்றாங்களோ அவங்களுடைய சென்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுதி 15 to 45 டேஸ்க்குள்ள யூனிவர்சிட்டி வெப்சைட்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும், அதில் நீங்க ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். வரப்போற வீடியோவில் அடுத்த அப்டேட் பத்தி எல்லாம் பார்க்கலாம்.